சென்னியது உன்பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். நமது அர்த்த சாஸ்திரம் ஆன்மீக சேனல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கவிருப்பது நமது இல்லத்தில் மிகவும் எளிய முறையில் நடைபெற்ற வரலட்சுமி பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். எளிய முறையில் மகாலட்சுமி படம் மட்டும் வைத்து பூஜை செய்த முறையை இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறேன். கடைசி வரை வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் பல இருக்கின்றன. வாருங்கள் அந்த பதிவை பார்ப்போம். ஓம் கம் கணபதியை போற்றி, ஓம் கம் கணபதியை போற்றி, ஓம் கம் கணபதியை போற்றி. விக்னேஸ்வர விநாயக மூர்த்தியே சரணம், விக்னேஸ்வர விநாயக மூர்த்தியே சரணம், விக்னேஸ்வர விநாயக மூர்த்தியே சரணம். தீப சரஸ்வதி போற்றி, சீப சரஸ்வதி போற்றி, தீப சரஸ்வதி போற்றி, தீபலட்சுமி போற்றி, தீபலட்சுமி போற்றி, தீபலட்சுமி போற்றி, தீப துர்கா போற்றி, தீப துர்கா போற்றி, தீப துர்கா போற்றி, தீப குலதெய்வமே போற்றி போற்றி. சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சர்வஜம் பிரசன்னவதனம் ஜோதி சர்வ விக்னோப சாந்தயே. ஓம் மகா கணபதியே போற்றி. பொன்னிற கருவண்டு போல் மாதவன் மார்பனில் வாசம் பூரிந்தங்கு மெய்சிலில் வீற்றும் விழிகள் பரவும் பழுவடிவத்தின் செல்வ வளமாகிடும் திருமகளின் அழகு விழிகள் பரிவோடு வந்த இது விழிகளின் கடைநோக்கு மங்களமே எனக்கருகவே. நீலமா மலரினில் உள் சென்று விழிவந்து உலகிடும் பெண்வண்டு போல் நீலிமா முகில்வண்ணம் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலங்கண்டுணன் நாணமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் குறுநகையால் அடைமலர் கண்வரிசை என் வாழ்வில் செல்வம் எல்லாம் தருகவே. கனகமலை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய கூந்தலை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை வார்க்கும் விழிகள் மன்மத சாயலை தன்னிலேற்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வம் சுகமியாகும் தந்தருள்க. எந்த கடைப்பார்வை நாரனின் கௌதூசப்ப மார்பனில் வாழ்கின்றதோ, எந்த கடைப்பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒளிர்கின்றதோ, எந்த கடைப்பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ, அந்த கடைப்பார்வை வீசிடும் கலைமகள் மங்களம் எனக்கருள்கவே. கனகமலை பொழிகின்ற காருண்ய வேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. நீருண்ட வேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருவானில் நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகமாகி தாயுமாகி பார்கவ உலகத்தினில் அவதரித்து பூஜை செய்தற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோ அது எண்ணில் மங்களம் பொழியட்டுமே. மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாயன் மை குருந்தன் நெஞ்சில் பதுகை படர் எனும் வலிமை மிகு அசுரரை மாய் திருமாலின் நெஞ்சில் மன்மதன் சென்ற மர வழி செய்தவை. அந்த கடல் குமரி திருவின் பார்வை புன் சிரிப்பேந்திடும் அந்த கடைக்கண் பார்வை என்னையும் அருளட்டுமே. கனகமலை பொழிகின்ற காருண்ய வேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. உலகாளும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோற்பல மலரின் உட்புற பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமெனும் பொழியட்டுமே. மறுமைக்கு தேவையாய் உள்ளன உட்புற பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமெனும் பொழியட்டுமே. மறுமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே. கனகமலை பொழிகின்ற காருண்ய வேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே. கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. கருணை என்னும் அருள் மாற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தை கொண்ட நீருண்ட காரிய
கரியமா வண்ணமேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளாம் எங்களுக்கு செல்வமழை பெய்து பெறும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே. கலைமாமகள் என்றும் கருடக் கொடியானே அலைமாமகள் என்றுமாய் நிலமாளும் சாகம்பரி என்றும் பிறைசூடும் வெம்மானின் மலைமகளாய் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதே விளையாட்டென செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணின் நாயகியே போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. நல்ல பல செயல்களுக்கு ஏற்றபடி பயன்தரும் வேத வடிவினால போற்றி. நளினமிகு அழகிய குணங்களின் உறைவிடமே ரதிதேவி போற்றி போற்றி. எல்லையில்லா சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர்மகளே போற்றி. எங்கும் விளங்கிடும் பூரணமே எழில்புருஷ உத்தமனின் துணையே போற்றி. செங்கமலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளே போற்றி போற்றி. மந்திர மலையசையும் பார்கடல் தோன்றிய மாமகளே போற்றி போற்றி. சந்திர தேவனுடன் தேவரும் முத்தத்தினத்துடன் பிறந்தவளே போற்றி போற்றி. நந்த கோவிந்த நாராயணின் நாயகியே நிலமகளே போற்றி போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. தங்க நிறத் தாமரையை செந்தளிர் கரமேந்தும் செந்திருவே போற்றி போற்றி. தரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகியே போற்றி போற்றி. தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தகை புரியும் செல்வமே போற்றி போற்றி. சாரங்கம் என்னும் வில்லை ஏந்திடும் ராமனின் இல்லறமே போற்றி போற்றி. பிருகு முனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி. திருமாலின் வளபார்வில் நிறைவாக உரைபவளே திருமகளே போற்றி போற்றி. கமலமென்னும் மலரில் ஆலயம் கொண்டவளே லக்ஷ்மியே போற்றி போற்றி. காலடிகள் மூன்றினால் உலகிலே அளந்ததா தாமோதரனின் துணையே போற்றி. கனகமழை பொழிகின்ற காருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே. ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளே போற்றி போற்றி. உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியே போற்றி போற்றி. மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் சக்தி. எமது கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது அர்த்த சாஸ்திரம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி.